அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறவிருக்கும் நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற இருக்கும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்யசபா தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக சார்பாக ஏற்கனவே மாநிலங்களவை வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு ஹரிஹரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் பண்ண அவர் எத்தனை மணிக்கு வரப்போறார்? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நாடு முழுவதும் 37 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவுள்ள நிலையில மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதன்படி வேட்புமனு தாக்கல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாளாக இருக்கின்றது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில மாநிலங்களவை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இடங்கள்ல மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகின்றது. அதில் அதிமுக மற்றும் பாமக தலா ஒரு இடங்கள் என 2 இடங்களிலும், திமுக கூட்டணியில் மொத்தம் இருக்கக்கூடிய 4 இடங்கள்ல திமுக 2 இடங்கள்லையும், தேமுதிக ஒரு இடங்களிலும், காங்கிரஸ் ஒரு இடங்களிலையும் கூட்டணி தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்டபர் திலக் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்டபர் திலக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திருச்சியை சேர்ந்தவராக இருப்பாலும் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கிறார். சமீப காலத்துல மகாத்மா காந்தியின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர் முன்னெடுத்த போராட்டங்கள், அதற்கு செயலாற்றிய பங்குகள் மற்றும் அகில இந்திய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களின் நெருக்கம் காரணமாக அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹரிஹரன், தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ராஜ்யசபா தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக. தேமுதிக சார்பா யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கப்படல. அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டின் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தேமுதிக சார்பில் பொறுத்த வரைக்கும் இன்று காலை 10 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேமுதிக சார்பில் செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்து நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேட்புமனு தாக்கலுக்கு இன்றைய தினம் கடைசி நாள் என்பதால இன்று அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவது. தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பாமக சார்பில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில தேமுதிக தரப்பிலிருந்து இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று ஒரே நாள்ல தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 6 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் அனைவருமே போட்டி தேர்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த சூழலில் தான் தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தற்போது இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மொத்தம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பல்வேறு நபர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையிலும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேரடியாக தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழகத்திலிருந்து கிறிஸ்டபர் திலக் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஹரிஹரன், திமுக சார்பா மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளர்களாக திருச்சி சிவா, கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜ்யசபா காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எல்கே சுதீஷ் தேமுதிக சார்பாக போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் நிலையில இன்னைக்கு கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக எல்லாருமே வேட்பாளர்கள் எல்லாருமே எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு?
மாநிலங்கள் தேர்தலுக்கான வேட்புமனை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதமே தொடங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இதுவரைக்கும் சுயேட்சையாக 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்றும் 6 இடங்கள்ல மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கு. அதற்கான வேட்புமனுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்று இறுதி நாள் என்பதால காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்தாக வேண்டும். குறிப்பாக அனைத்து கட்சியிலுமே, அதாவது 6 இடங்களுக்கு போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அதிமுக தரப்பிலிருந்து 2 இடங்களிலும், திமுக தரப்பிலிருந்து கூட்டணியிலிருந்து 4 இடங்களிலையும் வேட்புமனு தாக்கல் செய்தாக வேண்டிய நிலை உள்ளது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காலை 10 மணிக்கு மேல தமிழ்நாட்டிலிருந்து போட்டியிடும் 6 வேட்பாளர்களுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல திமுக தரப்பிலிருந்து 2 வேட்பாளர்கள் நேற்றைய தினமே, அதாவது இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்பட்ட உடனே திமுக தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகிய இருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திருச்சிவா நீண்ட காலமாக தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக திமுக தரப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேற்று இரவே வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்த்திருந்த நிலையில தற்போது இன்று காலை வெளியாகி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை நோக்கி டெல்லி சென்று கொண்டு தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என ஒரு வலியுறுத்தலை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கக்கூடிய நிலையில திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்ல மேலிட பொறுப்பாளராக இருக்கார். குறிப்பாக மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் உள்ளிட்ட 3 மாநிலங்கள்ல மேலிட பொறுப்பாளராக இருக்கிறார். மிக முக்கியமாக மணிப்பூர்ல நடைபெறக்கூடிய பிரச்சனைகள்ல கவனத்துல கொண்டு அதற்கேற்றவாறு காங்கிரஸ் கட்சியின் செயல்கள் வியூகம் வகுத்ததுல மிக முக்கியமானவராக திகழ்கிறார். அதே நேரத்துல மகாத்மா காந்தியின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல முக்கியமான போராட்டங்களுக்கு முன்னெடுப்பை சிறப்பாக செயல்பட்டவர் என்பதும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கிறிஸ்டோபர் திலக் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி உட்பட அதிமுக கூட்டணியிலிருந்து மொத்தம் 6 இடங்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கலாம். காலை 10 மணி முதல் 5 மணிக்குள்ளாக இன்றைய தினத்துல வேட்புமனு தாக்கல் முழுமையாக நிறைவடையும். அதற்குள்ளாகவே இந்த வேட்புமனுக்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரிஹரன், மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. ஏற்கனவே திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்திருந்த நிலையில காங்கிரஸ், பாமக, தேமுதிக கட்சிகள் இன்னும் அறிவிக்கப்படல. வேட்பாளர்களை அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ். பாமக மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். பாமக சார்பாக யார் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் போதே பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தது. அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் வேட்பாளராக இருப்பதற்காக அதிக வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமக தலைவர் அன்புமணி போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கின்றது. 10 மணிக்கு இன்று வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள் தொடங்கும். மாலை 5 மணிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இன்று இன்னும் சற்று நேரத்துல பாமக தரப்பிலும் தெரிவிக்கப்படும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் இன்று காலை 10 மணிக்கு தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்சியின் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தலைமைச் செயலகம் சென்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்றும் தேமுதிக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தேமுதிக சார்பில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினமே வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள் என்பதனால இன்று பிற்பகலுக்குள்ளாகவே அனைத்து வேட்பாளர்களுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. குறிப்பாக இன்று போட்டியிடும் அனைவருமே குறிப்பாக இந்த மனு தாக்கல் செய்ய தொடங்கியது பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் இன்றைய தினம் வரை இருக்கும். நாளை தினம் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 9ஆம் தேதி இறுதி நாளாகும். அதாவது வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாள் மார்ச் 9ஆம் தேதி. இவர்களுக்கு போட்டி இருப்பின் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். போட்டிகள் ஏதும் இல்லை என்றால் இவர்கள் அனைவருமே போட்டியின்றி தேர்ந்தெடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.
பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.